பழவேற்காடு இது ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊராகும். திருவள்ளுவர் மாவட்டத்தைச் சேர்ந்த சென்னை வடகடலோரத்தில் அமைந்துள்ள ஓர் சிறப்புமிக்க பகுதியாகும் பழவேற்காடு. அது 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி சோழ மண்டல கடற்கரையை போர்ச்சுகீசியர்கள் தங்கள் ஆதிக்கத்தில் வைத்திருந்த காலம். ஆனால் வாசனை பொருட்களையும் துணிகளையும் தேடி கடல்களை கடந்து டச்சர்கள் பழவேற்காட்டை அடைகிறார்கள். வர்த்தகத்தின் வாசல்கள் திறக்கின்றன. வெறும் வர்த்தகம் மட்டுமில்லை, தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த 1613இல் ஃபோர்ட் கெல்ட்ரியா கோட்டையை அவர்கள் எழுப்புகிறார்கள். அது சோழ மண்டல கடற்கரையின் மிகப்பெரிய பாலமாக சீறுகிறது. போர்ச்சுகீசியர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் என பலரின் கண்களை அக்கோட்டை உறுத்துகிறது. போட்டி, பொறாமை, அதிகார போர், பல போர்கள், பல சதியாலோசனைகள். இறுதியாக 1825இல் டச்சர்கள் பழவேற்காட்டை பிரிட்டிஷ்காரர்களிடம் விட்டு கொடுத்துவிட்டு வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள். அந்த கோட்டையின் இடிபாடுகள் இன்றும் அந்த வரலாற்றின் மௌன சாட்சியாக நிற்கின்றன. என்னுடைய பெயர் செந்தில்குமார். நான் எங்கள் பள்ளியில் வரலாற்றுத்துறை ஆசிரியராக இருக்கேன். சோஷியல் சயின்ஸ் டீச்சரு. இங்கே பழவேற்காடு தான் என்னுடைய ஊர். இப்போ இங்கே இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளில் பேசலாம். இது பழவேற்காடு சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இடம். தமிழ்நாடு ஆந்திரா பார்டர். இது தமிழ்நாட்டினுடைய வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே ஒரு மிகவும் பழமையான பகுதி. இது டச்சுக்காரர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த போர்ச்சுகீசியர்கள் அங்கங்கே ஒரு இடத்துல வாணிபம் செய்ததுக்காக நுழைந்த மாதிரி இங்கே பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் வாணிபத்திற்காக நுழைந்தாங்க. அதற்கான அந்த சுங்க வரி வசூலிக்கிற இடம் இந்த பக்கிங்ஹாம் கெனால். இங்கே இருக்கிறது மிகப்பெரிய உப்புநீர் ஏரி இருக்குது. அந்த உப்புநீர் ஏரி பக்கிங்ஹாம் கெனால். அது வழியாக தான் இந்த வங்கக்கடலில் பக்கிங்ஹாம் கெனால் வழியாக இங்கே உள்ளே நுழைஞ்சி அதன் பிறகு இங்கே ஃபோர்ட் அமைச்சிருக்காங்க. கோட்டை அமைச்சு இங்கே பெரிய சாம்ராஜ்யமாக இருந்திருக்கிறாங்க. இந்த கோட்டை குப்பம்ன்றதே கோட்டை இருந்த இடம்ன்றதுனால தான் இந்த இடம் கோட்டை குப்பம்னு இருக்குது. டச்சுக்காரர்களுடைய கோட்டை இருந்து பக்கத்தில் குப்பம் இருந்து இங்கே வாழ்ந்திருக்காங்க. இந்த நூற்றாண்டு பார்த்திங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் இங்கே டச்சுக்காரர்கள் இருந்திருக்காங்க. டச்சுக்காரர்கள் கோட்டை இப்போ சிதிலம் அடைஞ்சிருக்கு. அவர்கள் இருந்த பீரியடில் இங்கே அவங்களுடைய டிசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இறந்த பிறகு அதனுடைய கல்லறை இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி 1500 அந்த பீரியடில் இன்னொரு டச்சு கல்லறை இருக்குது. இது ஒவ்வொன்றும் பிரமிடு மாதிரி அமைச்சு இந்த டச்சு கல்லறை அமைச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு அவங்களுடைய நினைவாக வச்சுருக்க இந்த ஒவ்வொரு கல்வெட்டுமே பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக அமைச்சிருப்பாங்க. இதன் பக்கத்தில் பார்த்தோம்னா மாதா கோவில் இருக்கும். அதுவும் 1500 கட்டப்பட்டது. புனித மகிமை மாதா திருத்தலம் அப்படின்ட்டு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1500 கட்டப்பட்ட மகிமை மாதா திருத்தலத்தை ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி தான் புறணமைச்சாங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முகல் பேரரசு இங்கே இருந்திருக்காங்க. முகலாயர்கள் இங்கே இருக்கும் பொழுது அதன் நினைவாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரிச்சுவடிகள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த அந்த பானைகள், அதனுடைய மசூதி, அவங்க வழிபட்ட தலமாக இருக்கக்கூடிய மசூதி, அந்த சிறு பள்ளிவாசல் சொல்லுவாங்க. அந்த பள்ளிவாசலில் ஒரு நிழல் கடிகாரம் இருக்குது. இது எங்கேயுமே பார்க்க முடியாது. பழவேற்காட்டில் மட்டும்தான் நிழல் கடிகாரம் இருக்குது. அந்த நிழல் கடிகாரம் சின்ன பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிவாசலில் நிழல் கடிகாரம் இருக்குது. டச்சுக்காரர்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முகலாயர்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா விஜயநகர் பேரரசு இங்கே இருந்திருக்கு. விஜயநகர் பேரரசனுடைய சாம்ராஜ்யம் இருந்தனுடைய வெளிப்பாடாக இங்கே ஆதிநாராயண பெருமாள் அப்படின்ற ஒரு கோயில் இருந்திருக்கு. அதற்கு முன்னாடி சோழ சாம்ராஜ்யம் இருந்திருக்கு. அதற்காக சமய ஈஸ்வரர் அப்படி ஆலயம் ஒன்று இருக்குது. அது ரெண்டுமே கல்வெட்டுகளுடைய சிறப்புகளாக இருக்குது. இங்கே பழவேற்காடு பறவைகள் சரணாலயம். பறவைகள் சீசனுக்கு வர்றது போகிறதுலாம் கிடையாது. எல்லா சீசன்லேயும் இங்கே பறவைகள் இருக்கும். பழவேற்காடு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரி பார்த்திங்கன்னா கடல் வங்காள விரிகுடா கடலும் பழவேற்காடு ஏரிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் மணல் பரப்பு இருக்கும். அது அழகிய தீவு மாதிரி இருக்கும். இது குட்டி குட்டி தீவு தான் இந்த ஏரியா முழுவதும். அந்த உப்புநீர் ஏரி விசாகப்பட்டினத்திலிருந்து சென்னை தாண்டி மரக்காணம் வரைக்கும் இருக்கும் இந்த உப்புநீர் ஏரி. இதற்கு பேர் பக்கிங்ஹாம் கெனால். இந்த பக்கிங்ஹாம் கெனால் இந்த எண்ணூர் கிட்ட இருக்க வரைக்கிற பகுதியில் இப்போ அடைப்பட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி இது வாணிப ஒரு நீர்வழி போக்குவரத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு இதுதான். அந்த உப்புநீர் ஏரி
பின்பு வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரிய லைட் ஹவுஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் லைட் ஹவுஸ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஒரு கடற்கரை தளம். இங்கே வந்து சில சாம்ராஜ்யங்கள் இருந்து இங்கே ஆட்சி செய்திருக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து டச்சுக்காரர்களுடைய டச்சு கல்லறை இருக்கக்கூடிய இடம். இதன் பிறகு வந்து நம்மளுடைய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அழிஞ்ச பிறகு நம்ம இந்தியா கவர்மெண்ட்டினுடைய தொல்லியல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்து இதை பராமரிக்கிறாங்க இந்த டச்சு கல்லறை. பழவேற்காடு ஏரி. இந்த ஏரியை நம்பி பல மீனவ கிராமங்கள் வாழ்கின்றன. இந்த ஏரியில் கிடைக்கின்ற மீன்களை வைத்து அவர்கள் வாழ்க்கை பயணத்தை ஓட்டுகிறார்கள். பலாக்காடு என்னுடைய ஊர். நான் பலாக்காடு இதில் சம்பாசிப்பள்ளி ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன். என்னோடய தொழில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபிஷ்ஷிங்கு தான். ஒரு யமகா பிடிச்சிருக்கேன், ப்ளஸ் நாட்டு போட்டுன்னு சொல்லிட்டு சின்ன பிடிச்சிருக்கேன். ப்ளஸ் நான் ஒரு யூடியூபரு. பலாக்காடு நடக்கிற கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து யூடியூப்பில் போட்டுன்னு இருக்கேன். என்னுடைய அறிமுகம் அதான். உங்கள் பேர்? என் பேர் சந்துரு. பலாக்காடு பார்த்தீங்கன்னா நண்டு ரொம்ப ஃபேமஸ். பலாக்காடு நண்டுனால ரொம்ப ஃபேமஸான நண்டு. எல்லாம் எங்கே பார்த்தாலும் நண்டு, அந்த நண்டு பற்றிலே பலாக்காடு நண்டு தான் சொல்லுவாங்க. அதை வந்து பெரும்பாலும் கட்டு நண்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் நண்டுக்கு பலாக்காடு நண்டு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பலாக்காடு நண்டு ஃபேமஸ். ப்ளஸ் எறா வந்து எப்பவும் கிடைக்கும். பலாக்காட்டில் எல்லா சைஸ்லையும் கிடைக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். கட்டு நண்டு தான் இங்கே வந்து பலாக்காடு நண்டு சொல்லுவான். அந்த நண்டு வந்து ரொம்ப, அதாவது அந்த நண்டுக்கே பலாக்காடு நண்டுன்னு சொல்லிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்தளவு பலாக்காடு ஃபேமஸ் அந்த நண்டுனால. ப்ளஸ் எறா எப்பவும் கிடைக்கும். ஆறு வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு கொஞ்சம் பெரிய பலாக்காட்டை, அதெல்லாம் வத்தாத ஜீவன் நதி மாதிரி இங்கே எப்பவும் மீன் இனம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து எவ்வளோ இந்த ஆற்றை நம்பி குறைஞ்சது ஒரு 30 கிலோமீட்டர் தொழில் பண்ணுறாங்க. ஆறு மட்டுமே நம்பி. ப்ளஸ் இங்கே ஒரு 10-15 கிராமம் கடலை நம்பி தொழில் பண்ணுறாங்க. ஆனால் ஆறு நம்பி 30 கிராமம் தொழில் பண்ணுறாங்க. நல்லா ஓரளவு நல்லா இருக்காங்க. இது வந்து டச்சு காலத்தில் வந்து இது பக்கிங்க கால் வெட்டினா அதாவது என்ன சொல்லுவாங்களே, பக்கிங்க காலம் சொல்லுவாங்க. இந்த தொடர்ச்சி வந்து கோவலை வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து போக்குவரத்தே பார்த்தீங்கன்னா கட்டை போட்டு தான், கட்டை படகு, அரிசி, சர்க்கரை ப்ளஸ் விறகுங்க எல்லாத்துலேயுமே இது மூலமாக தான் போவாங்க. இந்த பேஸ் கூட அந்த தொடர்ச்சி இருக்குது. பக்கிங்க கால்வாய் இதோட தொடர்ச்சி தான். அந்த மரத்தோடைய படகு வச்சு தான் அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது அங்கங்கே தடை செய்யப்பட்டு அங்கங்கே கொஞ்சம் அடைப்பாகி அங்கங்கே துண்டாயிடுச்சு. இங்கே டச்சர்கள் ஆண்ட காலத்தில் வந்து இங்கே டச்சு கலர் ஒன்று இருக்குது. அவங்களுடைய சமாதிகள்லாம் இங்கே இருக்குது. டச்சு கலர் இருக்குது. அது இங்கே பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. அதே மாதிரி ஒரு மசூதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் கடிகாரம் இருக்குது. அந்த காலத்துலேயே அந்த சூரிய ஒளிப்பட்ட அந்த டைம் பார்க்கலாம். அந்த மாதிரி நிழல் கடிகாரம். ப்ளஸ் இங்கே இன்னும் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே செவரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது. அந்த செவத்துலேயே பெரிய மசூதி இருக்குது. அது மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. அந்தளவு இந்த பலாக்காடு மக்கள் முஸ்லீமு, இந்து, கிறிஸ்டின் பாகுபாடே கிடையாமல் ஒற்றுமையாக இருக்க இடம் பலாக்காடு. அதே மாதிரி 2 இடத்துல இருக்குது. சிவன் கோயில் பக்கத்தில் அந்த முஸ்லீம் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் பக்கத்தில் அந்த முஸ்லீம் கோயில் இருக்குது. அது வந்து நான் வந்து ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம் அது. ப்ளஸ் எங்கள் லைட் ஹவுஸ் ரொம்ப. அப்புறம் எங்கள் பீச்சு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு நிகராக சொல்லலாம். மெரினா பீச்சை விட சிறப்பாகவும் சொல்லலாம். அவ்வளோ நீண்ட பீச் இது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாத இடம் தான் பழவேற்காடு. அதுக்கேற்ற மக்களும் அந்த மாதிரி அருமையான மக்கள். இங்கே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்தாலும் பாதுகாப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த இடம். ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப கண்ணியமானவங்க, கரெக்டான ஆளுங்க. யார் வேணால் பழவேற்காடு கேட்டு பழவேற்காடு சிறப்பு, அவ்வளோதான் சொல்ல முடியும்.